ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனம் கூட வாசிக்க கேட்போம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை இங்க கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. நீ போய் சுதந்தரித்துக்கொள். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல அடிமைத்தனத்துல ஆமென் 430 ஆண்டுகள் இருந்தார்கள். தேவ பிள்ளைகளை ஆண்டவர்களை விடுவித்து அன்றே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை கர்த்தர்களுக்கு கையளித்தார் அல்லவா? ஆமென். அந்த தேசத்தை சுதந்திரத்திற்கு இங்க வாக்கா சொல்றாரு, நீ போய் உன் பிதாக்களுக்கு சொன்னார்ல, அந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக்கொள், பயப்படாத, கலங்காத. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் எதை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்க வாழ்க்கையில திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் சொல்ல போனா நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, அதை எடுத்துக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஐயோ என் வாழ்க்கையில் இது நடக்காதா, இந்த வேலை கிடைக்காதா, இந்த ப்ரொமோஷன் வராதா, இந்த வீசா வராதா, எனக்கு பிள்ளை பாக்கி உண்டாகாதா, ஒருவேளை என்னென்ன காரியத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னு பெற்றுக்கொள்ளணும்னு அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தடைப்பட்டிருக்கோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் நம்மோட பேசுறாரு, நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு முன்பாக தான் இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுக்கு முன்பாக தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் உருவாக்கணும் இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்க எலும்புகள் உருவேற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் எப்படி உங்களை குறித்த ஒரு தேவ திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, அதே போல நீங்க எதெல்லாம் சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டும், எந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் வேலை அது சுதந்திரிக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல இன்னைக்கு ஆண்டு சொல்ல, நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளாமே. பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம் 9 வசனத்துல வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்களா? யாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்க பூமியை சுதந்தரித்துக் கொள்வாங்க. நீங்க ஆமென் எதை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு அது உங்க கையில கொடுக்க போகிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சங்கீதம் 22 வசனத்தை வாசிப்பீங்கன்னா இங்க அழகா சொல்லப்பட்டிருக்க. வாசிக்க கேட்போம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். ஆமென். ஏன் நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, ஏன் ஆண்டவர் நமக்கு அதை சுதந்திரமா தரனா, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எப்போ ஆண்டவரை சொந்த இரட்சகராக தெய்வமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ, அவர் பிள்ளையா மாறினீங்களே தேவ பிள்ளைகளே, அப்பவே உங்களுக்கு வேண்டிய எத்தனை ஆசீர்வாதங்கள் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். உலக பிரகார ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ரட்சிப்பின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நீ போய் சுதந்திரித்துக்கொள். எதை நீங்க சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ இந்த வார்த்தை இன்னைக்கு நம்புங்க தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் வைத்திருக்கிற நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதை உங்களுக்கு கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லுமா, துதிக்கிறோம், சோதனப்பா. நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் என்று வாக்கு பண்ண கர்த்தர் ஆண்டவரே, என்னென்ன காரியத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா, இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ளட்டுங்கப்பா. நன்மையை, ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே மேன்மையை, ஆண்டவரே சுகத்தை, ஆண்டவரே மக்கள் சோதரிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை சுதந்திரிப்பார்களாக நிச்சயிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே. ஆமென். தைரியமா போங்க, நீங்க சுதந்திரிப்பீங்க. God bless you.